அனைவருக்கும் வணக்கம். வேகம் எடுக்கும் கொரோனா. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பதில் புதிய மாற்றம் குறித்து மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் தற்போது கொரோனா தொற்று பரவலானது வேகம் எடுத்துள்ளது. தினமும் ஒரு நாளைக்கு 500 முதல் 600 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். தமிழகத்திலும் நேற்று ஒரே நாளில் 38 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதன் காரணமாக கேரளாவில் பொது இடங்களுக்கு மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் இதே போன்று அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. இதனிடையே கோடை விடுமுறையை முடித்துக்கொண்டு பள்ளிகள் வரும் திங்களன்று திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்தது. கொரோனா பாதிப்பு தற்போது மெல்ல மெல்ல அதிகரித்து வருவது பெற்றோர்களின் மத்தியில் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோர்களின் கோரிக்கையை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கர்நாடக அரசு குழந்தைகளுக்கு காய்ச்சல், சளி, இருமல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அவர்களை பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டாம் என அறிவுறுத்தியும் உள்ளது. அதேபோல தமிழகத்திலும் கொரோனா பாதிப்புகள் அதிகரித்து வருவதால் கர்நாடகாவை பின்பற்றி அறிகுறிகள் கொண்ட குழந்தைகள் பள்ளிக்கு வர வேண்டாம் என்ற அறிவிப்பு வெளியாகுமா அல்லது பள்ளிகள் திறக்கப்படுவதில் தாமதம் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது தமிழகத்தை சேர்ந்த மருத்துவத்துறை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது தமிழ்நாட்டில் நேற்று மட்டும் 38 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. கொரோனா பாதிப்பால் உயிரிழந்த 60 வயது முதியவருக்கு நீரிழிவு உள்ளிட்ட இணை நோய்கள் இருந்துள்ளன. பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது நல்லதே தவிர கட்டாயம் இல்லை என்றும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம் எனவும், இணை நோய் பாதிப்பு உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும், கொரோனா வைரஸ் தொடர்ந்து உருமாற்றம் இருந்ததன் காரணமாக 2023 மே 5ஆம் தேதி வரை நெருக்கடி நிலை இருந்தது. தற்போது பரவும் கொரோனா வீரியமில்லாதது என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிக்கடி கைகளை கழுவுதல், தும்மல், இருமலின் போது முகத்தை மூடுவது போன்ற வழக்கமான நடைமுறைகளை கடைபிடித்தாலே போதுமானது. பதட்டம் வேண்டாம் எனவும், தற்போது பரவும் 19 வைரஸ்களின் மாதிரிகளை புனேவில் உள்ள ஆய்வகத்துக்கு அனுப்பியுள்ளோம். இந்தியா முழுவதும் 1200க்கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் தயாராக வைத்துள்ளோம் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இவர் அளித்த இந்த பேட்டியின் காரணமாக கொரோனா தற்போது வீரியம் குறைவாக இருப்பதால் நாளை பள்ளிகள் திறப்பதில் எந்தவிதமான மாற்றமும் இருக்காது என தெரிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கணுமா அல்லது அடுத்த வாரம் ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.